இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். டெக்னாலஜிலருந்து எல்லாமே வந்து ஹையஸ்ட் லெவல்ல போயிட்டுருக்கிறதுல, மெடிக்கல் ஃபீல்டும் விதிவிலக்கு இல்ல. மெடிக்கல் ஃபீல்டும் பயங்கரமா போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோதனை குழாய் மூலமா குழந்தைய உருவாக்கக்கூடிய இந்த விஷயம் சொல்றாங்கல்ல. இது சம்மந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்போதைய நடைமுறையில இருக்கக்கூடியதுல பல வகை இருக்கு. அதுல இஸ்லாமிய பார்வையில ஒரே ஒரு முறை மட்டும் கூடும். டெஸ்ட் டியூப் பேபி. சோதனை குழாய் குழந்தைன்னு நம்ம சொல்றோம். இது என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா, அதுல எந்த வகை கூடும், எந்த வகைகள் கூடாது கூடாது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ம். பொதுவா ஒரு ஆணுடைய விந்துல இருந்து எடுக்கக்கூடிய உயிரணு, ஒரு பெண்ணுடைய கருவறையிலிருந்து எடுக்கக்கூடிய சினை முட்டை. இந்த 2யும் எடுத்து சேர்த்து ஒரு டெஸ்ட்டு டியூப்ல வச்சுருவாங்க. அதனால ம். தான் டெஸ்ட் டியூப் டியூப் பேபி. பேபின்னே வருது. ம். அந்த ஒரு குழாயில வச்சுருவாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள வச்சுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மற்ற குழந்தைகள்லாம் கருவுல இருக்கும்போது வளர்ற மாரி வளரும். அப்புறம் அதை ஈண்டெடுப்பாங்க. வளர்றது தினமும் கருவறையில தான். 2யும் சேர்க்கிறதும் மனிதன் சேர்க்கிறான். ஓகே. இதையும் இறைவன் தான் குடுக்கணும். இப்போ உயிரணை இவங்க உருவாக்க முடியுமா ஒரு மனிதன்? முடியாது. முடியவே முடியாது. ஒரு சினை முட்டையும் உருவாக்க முடியுமா? முடியாது. முடியாது. இவன் என்னதான் மருத்துவத் துறையில வந்திருந்தாலும், இறைவன் கொடுத்தத வச்சு தான் இவன் செய்ய முடியுமே தவிர, ம். இவனா உருவாக்க முடியாது. அப்போ உயிரணு இறைவனுடையது. சினை முட்டை வந்தாலே அதான் ஒரு ஆணுடைய விந்துல இருக்கக்கூடிய உயிரணு, ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய கருவறையில இருக்கக்கூடிய சினை முட்டை 2யும் இணைத்து ஒரு குழாயில் வைத்து சில நாட்கள் கழித்து பெண்ணுடைய கருவறையில வச்சுருவாங்க. அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். அப்புறம் ஈன்றெடுப்பாங்க. இதுதான் சோதனை குழாய் குழந்தை. இது ஒரு முறை மட்டும் கூடும். மற்ற முறைகள் கூடாது. கூடுங்கிற அந்த முறைய மட்டும் இப்ப நான் சொல்லிர்றேன். மத்ததெல்லாம் கூடாம விளங்கிக்கலாம். கூடுங்கிறது என்ன? கணவனுடைய விந்திலே இருக்கக்கூடிய உயிரணு. கணவனின் உயிரணு ம். அப்படி ம். வச்சுக்குருவோம். ம். கணவனின் உயிரணு. மனைவியின் சினை முட்டை. 2யும் எடுத்தாங்க. ஏன்னா, இந்த 2 பேருக்கு தாம்பத்திய உறவின் மூலமாக கருத்தரிக்கல. ம். அதனால இந்த மெத்தேட கையாள்றாங்க. உயிரணுவ கணவன்ட்டேருந்து பெற்று, அதுபோல சினை முட்டைய மனைவிட்ட எடுத்து மனைவிட்டருந்து 2யும் இணைத்து, குறிப்பிட்ட நாள் கழிச்ச உடனே, அந்த சினை முட்டைக்குரிய மனைவியினுடைய கர்ப்பப்பையிலேயே வச்சுட்டாங்க. அது வளர்ந்து அந்த பெண்ணு ஈன்றெடுக்கிறாங்க. இந்த ஒரு முறை கூடும். ஏன்? உயிரணு கணவனுடையது, சினை முட்டை மனைவியுடையது, மனைவியுடையது. வளர்வதும் ஆமா. மனைவியினுடைய மனைவி கருவறை தான். கருவறையில தான். பிரச்சனை இல்லையே! எது சாதாரணமா நடந்தாலும் அதுதான் நடக்குது. ம். இது ஒரு சில மனிதர்களுடைய சில வேலைப்பாடுகள் இருக்கே தவிர, மற்றபடி கணவன், மனைவி சாதாரணமா குழந்தை என்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன தாம்பத்திய உறவின் மூலமா இது நடக்கல. வேற வகையில் நடக்குது. இப்ப இந்த முறை கூடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எது கூடாது அப்படின்னு சொன்னா, இதிலேயே சில மாற்றங்கள். உயிரணு கணவனுடையது. சினை முட்டை மனைவிக்குரியதல்ல. ஏன்னா, சினை முட்டை மனைவிக்கு இல்ல. ம். சரியான அமைப்புல, ஸ்ட்ராங்கான அமைப்புல இல்ல. அதனால வேறொரு பெண்ணுடைய சினை முட்டை வாங்கி 2யும் இணைத்து மனைவியின் கருவறையில தான் வளருது. ம். இது கூடாது தான். ஏன்? கணவனுடைய உயிரணு, மனைவியின் வயிறு தான் ரைட்டு. சினை முட்டை இன்னொரு இன்னொரு பெண்ணுக்குரியது. பெண்ணுடையது. அப்போ இன்னொரு பெண்ணின் குழந்தைய தான் இவ சுமக்கிறா. அதனால இது கூடாது. அதேபோல சினை முட்டை ம். மனைவிக்குரியது தான். உயிரணு கணவனுக்குரியது இல்ல. ஏன்னா உயிரணு அவ்வளவு வலுவா இல்ல. ம். பலவீனமா இருக்குது. ஸ்ட்ராங்கா இருந்தா தான் குழந்தை தெரிக்கும். அதனால வேறொரு ஆணுடைய உயிரினை எடுத்து மனைவியின் சினை முட்டையோட இணைச்சாங்க. மனைவியினுடைய கருவறையில தான் வளருது. இதுவும் கூடாது. கூடாது. ஏன்னா, ஆணுடைய உயிரின அந்நிய ஆணுடைய குழந்தையை இவள் சுமக்கிறாள். சுமக்கிறது. கணவனின் குழந்தையை இவள் சுமக்கல. இது கூடாது. அதேபோல உயிரணு கணவனுடையது தான். சினை முட்டை மனைவியுடையது தான். ஆனா, கருவறை நல்ல ஸ்ட்ராங்கா இல்ல. ம். மனைவிக்கு. அதனால இன்னொரு பெண் ம். அதான் வாடகைத்தான் வாடகை சொல்றாங்கல்ல இதுதான். டான்ஸ்லாம் கணவன் உயிரணும், மனைவி சும 2யும் இணைச்சாச்சு. இன்னொரு அந்நிய பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள செலுத்தப்படுது. அது வளர்ந்து அந்த பெண்ண ஈன்றெடுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தான் வாடகை தாய்மாங்க. ஆமா. இதுவும் கூட ஏன்? அந்நிய ஆணுடைய குழந்தையை அவள் சுமக்கிறாள். இன்னொரு பெண்ணுடைய குழந்தையை இது தான் சுமக்கிறது. சுமக்கிறாள். தன் குழந்தையை அவள் சுமக்கல. சுமக்கலாம். ஆகவே இது கூடாது. அதனால தான் வெளிநாட்டுல கூட இந்த நடைமுறை இப்போ நம்ம நாட்டிலேயே வந்துருச்சு. ம். வெளிநாட்டுல கூட குழந்தை யாருக்குரியது அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை யாருக்குரியது? சினை முட்டைக்குரியவளுக்கா? அல்லது பெற்றோருக்கு. சுமந்தவளுக்கு. வாடகை ஆ தாய்க்கா? சுமந்தவளுக்கு.
சினை முட்டை அவ்வளவு. ஆனா அந்த குழந்தையினுடைய உடம்புல ஓடுற ரத்தமெல்லாம் வாடகை தாயோட ரத்தம் அல்லவா? ரத்தம். அதன் மூலம் தானே இந்த குழந்தை வளர்ந்துக்குது. வளர்ந்துட்டு சினை இருக்கு. முட்டை தானே அந்த இன்னொரு பெண்ணுக்குரியது. பெண்ணு. இந்த குழந்தை வந்து குழந்தையாக உருவெடுக்கிற அளவுக்கு உண்டான அந்த வளர்ச்சி, ஓடுகின்ற ரத்தம் எல்லாம் வாடகை வாடகை தாய்க்குரியது. தாய்க்கு. அப்படியானால் உண்மையான தாய் யார்? அது தெரியணும் அல்லவா? ஏன் தெரியணும்? சொத்துரிமையெல்லாம் இருக்குதே. சொத்துரிமை இருக்குது. யாரு தாய்ன்னு தெரிஞ்சா தானே தெரிஞ்சது. இந்த குழந்தை யாருக்கு வாரிசுன்னு வரும். இன்னும் விவாதம் தொடர்கிறது. இதுவெல்லாம் கூடாது மார்க்கத்துல. ஏன்னா, இதுவெல்லாம் உரிய முறையில பிறந்ததல்ல. இல்ல. இப்ப விபச்சாரத்தின் மூலம் குழந்தை பிறந்தா எப்படி? அதே தான் இங்க. ஏதோ ஒரு வகையில மாறி மாறி வருது. இது எந்த முறையும் கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு முறை. ம். அந்த ஒரு முறை. என்ன? கணவனுடைய உயிரணு, மனைவியின் சினைமுட்டை, மனைவியே சுமக்கிறது. மனைவி மனைவி அந்த மனைவிய. அந்த அது அதான். ஏன்னா, இந்த கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்கான்னு வச்சுக்கிறங்க. ஆ. சில பேர் 2 மனைவி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன இன்னொரு மனைவி அப்படி என் மனைவி தானங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன் சினைமுட்டை இன்னொரு மனைவிக்குரியது இல்ல. அதான் அந்த சினைமுட்டைக்குரிய பெண்ணே. ஆ. அதுலயும் இவ்வளவு இருந்தாலும் இன்னும் சில நிபந்தனை இருக்கு இஸ்லாத்துல. என்னன்னு கேட்டா, இந்த கணவனுடைய உயிரணு சொன்னோம் அல்லவா? இந்த உயிரணு திருமணம் ஆனதற்கு பிறகு எடுக்கப்பட்டதா இருக்கணும். ஏன்னா இப்போலாம் அந்த பிளட் பேங்க்னு இருக்கிற மாதிரி ஸ்பேம் பேங்க் இருக்கு. ஸ்பெம் பேங்க் வச்சிருக்காங்க. இந்த ஸ்பேம் பேங்க்ல வந்து இவன் திருமணத்துக்கு முன்னால் கொடுத்து வச்சிருந்தான்னு வச்சுக்கிறங்க. இப்ப திருமணம் ஆயிடுச்சு. இவனுடையது தான். ஆனா திருமணத்துக்கு முன்னாலே கொடுத்து வச்சிருந்தான். ம். இப்ப இது கூடுமாட கூடாது. கூடாது. நிக்காஹ்ங்கிற அந்த இதே வரல. ஆமா வரல. அதுக்கு முன்ன திருமணத்துக்கு முன்பே இவன் கொடுத்து வச்சிருந்தான். இந்த ஸ்பேம் பேங்க்ல. அதனால இது கூடாது. திருமணத்துக்கு பிறகு. அதே போல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இவனு உயிரணு இவளுடைய சினைமுட்டை எடுத்தாச்சு. சில நாட்கள் கழித்து தானே ம். கருவறை வைப்பாங்க. கருவறைக்கு வைக்கிறதுக்கு முன்னாலே இவர் இறந்துட்டார். கணவர் இறந்துட்டாரு. ம். இப்போதும் வைக்க முடியாது. ஏன்? இல்ல இல்ல. வைக்கும்போது ஒரு கணவர் இல்ல. கணவர் இல்ல. அப்ப இப்படியெல்லாம் இருக்கணும். அடுத்து இன்னொன்னு இருக்குது. அந்த டாக்டர் வந்து நம்பகத்தன்மை டாக்டரா இருக்கணும். ஏன்னா, அந்த குழந்தையின் தந்தை யார் என்று தீர்மானிக்கிறதே டாக்டர் தான். டாக்டர் தானா? கணவனோட உயிரினம்னு சொல்லிவிட்டு வேற ஆணுடைய உயிரினை வச்சுவிட்டா இவங்களுக்கு வந்து டியூட்டி. அது டியூட்டியா பார்க்குறாங்க. அதே போல பிசினஸ். இப்போல்லாம் மருத்துவம் வந்து பயங்கர பிசினஸ் ஆகி business. போச்சு. பார்த்தாங்க கணவனுடைய உயிரினு வெயிட்டா இல்ல. இந்த இதையும் செய்யணும், இந்த சிகிச்சையும் செய்யணும். அப்பதான் காசு கிடைக்கும். சரிங்க கணவனுடைய உயிரினம் தான் சொல்லிவிட்டு வேற வேற ஒரு ஒருத்தருடைய உயிரினத்தை வச்சுட்டா இவங்களுக்கு வந்து பிசினஸ் தானே. ம். பிசினஸ் நடக்குது இப்போ நம்ம நாட்டுல. அதுக்கு உதாரணம் குழந்தை ஈண்டெடுக்கிறாங்கல்ல கர்ப்பிணி பெண்கள். அது ஒண்ணே போதும் இந்த நம்ம நாட்டுல பிசினஸ் தாண்டு. சுகப்பிரசவங்கிறது ஆச்சரியமாய் போச்சுல. ஆமா. சுகப்பிரசவம் அப்படி சுகப்பிரசவமா எல்லாம் சொல்றாங்க. ம். பெரும்பாலும் ஆபரேஷன் தான். ஆபரேஷன் தான். இது ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு பெண்ணு குழந்தை ஈண்டெடுக்கலாம் வைங்க. லண்டன்ல ஒரு பெண்ணு குழந்தை எடுக்க வைங்க. ஆபரேஷனே இல்லைங்க. ம். எல்லாம் சுகப்பிரசவம். எப்படி முடியுறாங்க? உறுதியா சொல்லலாம். இங்க உள்ள பெண்ணும் போனாங்க லண்டனுக்கு. அங்க குழந்தை எடுக்கலாம்னு வச்சுக்கிறோங்க. அல்ல அங்க உள்ள பெண்களே அங்க குழந்தை எடுக்க வைங்க. சுகப்பிரசவம். அவ அங்கேயே முடிகிறதுன்றா இங்கேயே முடியல. பிசினஸ் ஆகிப்போச்சு. அதனால நம்பகத்தன்மை. ஆனா இப்படி வேணா சொல்லலாம். ஏங்க இன்னொரு ஆள் உயிரணு சேர்த்தாக்கா பிறகு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஜீன்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிச்சிடலாம் தானே. கண்டுபிடிச்சு உள்ள இது அசல் இல்ல இன்னொரு தான் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? வழக்கு கோர்ட்டு கொஸ்டின் தானே போகணும். இந்த குழந்தைய மாற்ற முடியாதுல்ல. அதற்காகத்தான் இந்த இது நடக்கும் பொழுதே டாக்டரும் நம்பகத்தின் உள்ளவரான்னு பார்த்துக்கிறாங்க. இவ்வளவு இருந்தால் இந்த ஒரு முறை கூடும். வேறு முறைகள் கூடாது.